வணக்கம் மக்களே, திங்க் தமிழா வெல்கம்ஸ் டு யூ. 40 வயசு ஆயிடுச்சு, சுத்தமாக ஒரு ரூபா கூட சேமிப்பில்லை. என்ன பண்ணுறது? எல்லாம் சேமிங்க, இதில் போட்டால் அவ்வளோ பைசா, அதில் போட்டால் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, அதை வாங்கியிருக்கலாம், அங்கே வீடு வாங்கியிருக்கலாம், இடம் வாங்கியிருக்கலாம், கோல்டு வாங்கியிருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருக்கலாம். நம்ம எதுவுமே பண்ணலையே, இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு 40 வயது கடந்தவங்களும் சரி, நியரிங் 40யும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம திங்க் தமிழா சேனலை முறையாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேமிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எப்படி சேமிக்கிறது? வீட்டு வாடகை, படிப்பு செலவு, போக்குவரத்து செலவு, விலைவாசி உயர்வு, ஏதாவது செய்முறை, இது மாதிரி பல விஷயங்கள், எதிர்பாராத மருத்துவ செலவு எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னால் சேமிக்க முடியல, வாங்குகிற சம்பளம் பற்ற மாட்டேங்குது, கடன் மேலே கடன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட பதிலாகவும் இருக்குது. எவ்வளோ வருஷம் அதிக சம்பளம் உயர்ந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஸ்பெஷல் அலோன்ஸ் கிடைச்சாலும் சரி, எதுவுமே பற்ற மாட்டேங்குது, செலவாகிடுது. எப்படி இதில் சேமிக்கிறது அப்படிங்கிறது நினைக்கிற பல பேர்த்துக்கு இந்த காணொலி உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா, யாருமே ஒரு பிளான் பண்ணுறது இல்லை. நமக்கு மந்த்லி எவ்வளோ செலவாகுது, வீட்டு வாடகை, சாப்பாட்டு செலவு, போக்குவரத்து, இதை தனியாக நீங்கள் எவ்ரி மந்த்து நீங்கள் எழுதி பட்ஜெட் போடணுங்கிறது நல்லது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தொகை இவ்வளோ தான் வரும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த தொகையை ஒதுக்கும்போது மீதம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். மாதம் வீட்டுக்கு செலவுக்குன்னு ஒதுக்குற பணத்தில் நீங்கள் எதுவும் கையே வைக்கக்கூடாது. ஸோ அதில் மீதியாச்சுன்னா அதை நீங்கள் சேமிப்புக்கு உதவி செஞ்சுக்கலாம், அதை யூஸ் படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா மீதி எக்ஸஸ் ஆகியிருக்கிற அமௌண்ட்டில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு முன்னாடி சேமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. முக்கியமானது கடன். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த கடனாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நீங்கள் அடைக்கணும். அது எவ்வளோ பர்சனல் லோன், எந்த லோனாக இருந்தாலும் சரி, அதை தான் நீங்கள் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான பார்க்கணும். கடன் நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி, நமக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் கடனை முடிஞ்ச அளவுக்கு அடைக்கணும். அதுக்கடுத்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு தேவை. இது உங்களுடைய மாத செலவுகள் எவ்வளவா இருக்கோ அதுலேருந்து ஒரு 6 மாதங்கள் குறைந்தது தேவை. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அது அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். குறைஞ்சது 6 மாதம் உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா தேவைப்படுதுன்னா, குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை கேஷாக எடுத்து கூட வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது லிக்விட் ஃபண்ட் அது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அடுத்தது நம்ம பார்ப்போம். அது மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு எமர்ஜென்சி ஃபண்ட் கம்பல்சரி தேவை. ஃபஸ்ட்டு கடனை அடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். அதுக்கடுத்து எமர்ஜென்சி ஃபண்டை சேமிக்கணும். இதை அடுத்தடுத்து நம்ம சேமிக்கக்கூடிய இதுக்குள்ளேயே நம்ம போக முடியும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும், சேமிப்பு கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிறோம், அடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க.